சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய முகம் தாவீதையும் நோக்கி தான் இருந்துச்சு. இப்போ தாவீதும் கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக நடந்தது நிமித்தம், நீதியின் வழியில் நடந்தது நிமித்தம் தாவீது மீதும் கர்த்தர் நோக்கமாக இருந்தார். இந்த நாட்களில் நம்ம மீதும் கர்த்தர் நோக்கமாக இருக்கணும்னா நம்மளும் நீதியின் வழி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நீதியின் மீது பிரியப்படுகிற தேவன் நீதியின் பாதையில் நடக்கிற பிள்ளைகள் மீதும் பிரியப்படுவார். நீதியின் பாதையில் எப்படி நடக்கணும்? கர்த்தருடைய வேதம் அதற்கான வழிகளையும் பாதைகளையும் சொல்லுது. இந்த வேதத்தோட அதிகமாக தியானிக்கும் போது, இடைப்படும் போது கர்த்தருடைய வசனம் ஆவியில் நமக்கு கூட இடைப்படும், நம்மளை வழி நடத்தும், நீதியின் பாதையை நமக்கு காண்பித்து தரும். நமக்கு தேவையில்லாத வழியை விட்டு விலக இது உதவி செய்யும். அப்படி இதை காட்டுற வழியில் நம்ம நடக்கும் பட்சத்தில் கர்த்தர் நம்ம மீதும் பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருப்பார். நீதியில் நடப்போம், கர்த்தருடைய வசனத்தை பிடிப்போம். God bless. ஆமென்.